கனரா வங்கியில் டெபாசிட் திட்டங்களுக்கான வட்டி விகிதங்கள் நவம்பர் மாதத்தில் எவ்வளோ வழங்குறாங்கன்றதையும், எந்த திட்டத்தில் அதிக வட்டி கனரா பேங்க் வழங்குது அப்படின்றதையும், ரெக்கரிங் டெபாசிட்டில் முதலீடு பண்ணால் எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கனரா பேங்க்கில் 16 நவம்பர் 2023 அன்னிலிருந்து புதிய வட்டி விகிதங்கள், அதாவது டெபாசிட் திட்டங்களுக்கான புதிய வட்டி விகிதங்கள் நடைமுறைக்கு வந்திருக்குது. கனரா வங்கியில் வழங்கக்கூடிய டெபாசிட் திட்டங்கள் 7 நாள்லேருந்து ஆரம்பிக்கப்படுது. 7 நாளில் ஆரம்பித்து பல பீரியடில் திட்டங்கள் வழங்கினாங்க. 1 year, 2 years, 3 years, 5 years வரல டெபாசிட் திட்டங்கள் கனரா வங்கியில் வழங்கப்படுது. அதில் சிறப்பு டெபாசிட் திட்டமான 444 டேஸில் அவங்க வழங்கக்கூடிய வட்டி விகிதங்கள் ஜென்ரலுக்கு 7.25யும் சீனியர் சிட்டிசனுக்கு 7.75யும் வழங்கினாங்க. அதிகபட்ச வட்டி இந்த 444 டேஸில் தான் கனரா வங்கி வழங்கினாங்க. ஸோ இந்த வட்டி விகிதங்கள் பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட்டுக்கும் பொருந்தும். ஸோ இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் எவ்வளோ முதலீடு பண்ணால் எவ்வளோ வட்டி கிடைக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ரெக்கரிங் டெபாசிட்ன்ற டெபாசிட் திட்டமானது பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பலவிதமான வட்டி விகிதங்களில் வழங்குறாங்க. ரெக்கரிங் டெபாசிட்னா என்னன்றதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த டெபாசிட் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கட்டிட்டு அந்த குறிப்பிட்ட காலம் முடியும் போது உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வாங்குறது தான் ரெக்கரிங் டெபாசிட்டு. இந்த கனரா வங்கியில் இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி இருக்குது. 50 ரூபாயிலேருந்து தொடங்கி நீங்கள் அன்லிமிட்டெட், அதாவது நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஸோ அதற்கான காலம் பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 10 வருஷம் வரல நீங்கள் திட்டத்தில் சேரலாம். ஸோ இந்த கனரா வங்கியில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதே போல் லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. உங்களோட டெபாசிட் பேலன்ஸில் 90% வரல நீங்கள் லோனாக நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கரிங் டெபாசிட்டை எப்படி பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கணக்கு பண்ணுறாங்கன்றதை இந்த எக்ஸல் வழியை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெக்கரிங் டெபாசிட் எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டியாக கணக்கு பண்ணுவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு டைம் டெபாசிட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸை வச்சு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 3 மாதத்துக்கு ஒரு டைம் கால்குலேட் பண்ணி வட்டி முதல்ல சேர்ந்து உங்களுக்கு திட்டத்தின் முடிவில் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1000 ரூபா முதலீடு பண்ணுறீங்க மாதம் அப்படின்னா 12 மாதத்துக்கு 7% எவ்வளோ வட்டி கிடைக்குன்னா உங்களுக்கு 12,462 ரூபா வட்டி முதல்ல சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெக்கரிங் டெபாசிட் கணக்கு பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸலில் பார்க்குற மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் 3 மாதத்துக்கு ஒரு டைம் வட்டி கணக்கு பண்ணுவாங்க. ஒவ்வொரு 3 மாதமும் வட்டியை கணக்கு பண்ணி அடுத்த மாதத்துக்கான முதல்ல அந்த வட்டியை சேர்த்துருவாங்க. ஸோ இப்படி தான் ரெக்கரிங் டெபாசிட் கணக்கு பண்ணுறாங்க. அடுத்து நம்ம 1.5 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்றதை இப்போ பார்க்கலாம். 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் 19,025 ரூபா. ஸோ அதே 1000 ரூபா 7% இன்ட்ரெஸ்ட்டில். அடுத்ததாக நீங்கள் ஒரு 5 வருஷம் முதலீடு பண்ணுறீங்க, அதுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ 5 வருஷம் நீங்கள் இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் மாதம் 1000 ரூபா முதலீடு பண்ணி 5 வருஷத்துக்கு 7% வட்டி விகிதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வட்டி முதல்ல சேர்ந்து 71,934 ரூபா உங்களுக்கு திட்டத்தின் முடிவில் கிடைக்கும். அடுத்ததாக சப்போஸ் நீங்கள் இதே தொகையை மாதம் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா அதே 7% வட்டி விகிதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,73,705 ரூபா வட்டி முதல்ல சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் ரெக்கரிங் டெபாசிட்டை பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கணக்கு பண்ணுறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டை பல்காக முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு சில பேருக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான வரப்பிரசாதமாக இந்த ரெக்கரிங் டெபாசிட் அமையும். சிறுக நீங்கள் சேர்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பெரிய தொகையை நீங்கள் பார்க்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் கணக்கு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலாஸும் இருக்குது. அதுமாதிரி கால்குலேஷன் டைரெக்டாக அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ரெக்கரிங் டெபாசிட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கால்குலேட்டர் அவைலபிளாக இருக்குது. பட் ஆஃப்லைன் கால்குலேட்டர் எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ண வரைக்கும் இல்லை.
ஸோ இந்த ஆர்டி கால்குலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்டி கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டி அமௌண்ட்டு, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அடுத்தது வந்து எவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1000 ரூபா வந்து மாதம் மாதம் முதலீடு பண்ணுறேன். அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% கொடுக்குறேன். ஒரு வருஷம் முதலீடு பண்ண போகிறேன். ஸோ ஒரு வருஷத்துக்கான முதலீட்டு தொகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000 ரூபா. ஸோ 12,000 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டி இன்ட்ரெஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு 462 ரூபா உங்களுக்கு வந்து வட்டியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வட்டி முதல்ல சேர்ந்து பார்த்திங்கன்னா 12,462 ரூபா உங்களுக்கு வந்து இந்த தொகை கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த கால்குலேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்ததாக இன்னொரு அமௌண்ட் வந்து நம்ம போடுவோம். ஆர்டி அமௌண்ட் வந்து 2000 ருபீஸ் போடுவோம். அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.5% வந்து போடுவோம். அடுத்தது வந்து பீரியட் பார்த்திங்கன்னா 3.5 வருஷம் முதலீடு போடுறோம். ஸோ 3 வருஷம் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முதலீட்டு பணம் பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு 84,000 ரூபா நீங்கள் முதலீடு பண்ண தொகை. அதற்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா வட்டி வந்து இந்த 3 வருஷத்துக்கு 10,488 ரூபா வந்து வட்டி மட்டும் கிடைக்கும். உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் இந்த 3 வருஷம் பீரியடில் கிடைக்கக்கூடிய தொகை பார்த்திங்கன்னா 94,488 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம இன்னொரு அமௌண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ மாதம் 1000 ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 6%. பீரியட் வந்து 7 வருஷம் போட்டுக்கலாம். ஸோ 7 வருஷத்துக்கான முதலீட்டு தொகை பார்த்திங்கன்னா 84,000 ரூபா. ஸோ இந்த 7 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்திங்கன்னா 20,478 ரூபா. அடுத்தது மெச்சூரிட்டி அமௌண்ட்டு, வட்டி முதலும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை 1,04,478 ரூபா. ஸோ அடுத்தது ஃபைனலாக வந்து இன்னொரு அமௌண்ட்டை வந்து போட்டு காட்டுறேன். ஸோ ஆர்டி அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 500 ருபீஸ் வந்து போட்டுக்கலாம், 500 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. 10 வருஷத்துக்கு வந்து நீங்கள் முதலீடு பண்ணால் உங்களோட முதலீட்டு தொகை வந்து 60,000 ரூபா. இந்த 10 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்திங்கன்னா 22,215 ரூபா. ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் வட்டி முதல்ல சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 82,215 ரூபா. ஸோ இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஆஃப்லைன் கால்குலேட்டர் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ முதலீடு பண்ணால் எவ்வளோ வட்டி கிடைக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.